இந்த ஒரு செடியை ரொம்ப எளிமையான மெத்தடில் எப்படி ப்ராபகேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். அதுவும் கட்டிங்ஸ் மூலியமாங்க. பொதுவாகவே ஸ்னேக் பிளான்ட்டை சைடில் இருக்கக்கூடிய அந்த ஷூட்ஸ் பேபி பிளான்ட்ஸை வச்சு ரெடி பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கட்டிங்ஸ் மூலயமா எப்படி அதிகமான செடிகளை உற்பத்தி செய்கிறது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அப்படின்றதாங்க. ஸோ ஸ்னேக் பிளான்ட்டோட ஒரு லீஃபை மட்டும் கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பொதுவாகவே இந்த மாதிரி கட்டிங்ஸை கட் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் மண்ணில் வைக்கிறத விட தண்ணியில் போட்டு வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வேர்கள் பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சின்னதாக ஒரு வாட்டர் பாட்டிலையோ இல்லை கிளாஸ் டம்ளர்லையோ இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 2 மந்தில் இல்லை 2.5 மந்தில் உங்களுக்கு வேர்கள் வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சின்னதாக ஷூட்ஸ் வளர ஆரம்பிக்கும். டேரெக்டாக மண்ணில் அப்படியே வச்சா வருமா, இந்த மாதிரி தண்ணியில் வைக்கிற மெத்தட் நல்ல மெத்தடா அப்படின்னு கேட்க போனால், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தண்ணியில் வச்சு ஒன்ஸ் வேர்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மண்ணில் நடவு செஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு சூப்பரான ஏர் பியூரிஃபையர் பிளான்ட் அண்ட் முக்கியமான விஷயம், அதிகமான ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய பிளான்ட். கண்டிப்பாக உங்களோட வீட்லேயுமே ஒரு செடியாவது நீங்கள் வளர்த்துக்கங்க. தேங்க்யூ, பை பை, ஹாப்பி கார்டனிங்.